இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கிளிக் அண்ட் ட்ராகிங் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட SQL சர்வரில் இருக்கிற டேபிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டிருப்போம். அதாவது கோடை எழுதாமல் டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருப்போம், டெலீட் பண்ணியிருப்போம், ரிட்ரீவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான இந்த ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராயிங் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்மளுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த லைன் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த லைனை என்னன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஜஸ்ட் நம்ம இதை ப்ரோக்ராமேட்டிக்காக எழுதலாம். ஜஸ்ட் என்னுடைய MySQL connection.cs ஃபைலுக்கு போயிருக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நான் வந்து இதை மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்னுடைய SQL சர்வர் கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம ஃபஸ்ட் நம்மளுடைய சர்வர் இன்ஸ்டண்ட்டை நம்ம அங்கே தெரிவிக்கணும். அதாவது நம்ம SQL சர்வர் ஆன் பண்ணுவோம் இல்லையா, SQL 2008 எக்ஸ்பிரஸ் எடிஷனை ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே போகும்போது சர்வர் நேம்னு ஒன்று கேட்கும். ஸோ நான் என்ன இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா, localhost /SQL கேப்ஸில் இருக்குது. மொத்தமாக 4 லெட்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்மாலில் இருக்கும். ஸோ இந்த சர்வர் நேமை நான் கொடுக்கணும். ஸோ இந்த சர்வர் நேமை நான் சொல்லணும். அப்போ தான் நம்மளுடைய SQL சர்வருக்கு உள்ளே போகிறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ localhost /SQL எக்ஸ்பிரஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த சர்வர் நேமை ஃபஸ்ட் நம்ம எனக்கு இண்டிகேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு டேட்டா சோர்ஸ், ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு ஜஸ்ட் ஷோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நம்முடைய localhost /SQL எக்ஸ்பிரஸ். ஸோ உங்களுடைய சர்வர் நேம் என்னவோ அதை நீங்கள் இங்கே போடுங்க. அண்ட் செமிகாலன், அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் கேட்டலாக். ஸோ அந்த இனிஷியல் கேட்டலாக்ன்றது என்னென்னா, நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம். ஜஸ்ட் கேட்டலாக் இஸ் ஈக்குவல் டு NorthWind டேட்டாபேஸ். அதாவது நம்மளுடைய SQL சர்வரில் நம்ம NorthWind டேட்டாபேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த NorthWind டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். NorthWind செமிகோலன் அண்ட் இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி. ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணிடுறேன். இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போட்டுங்க. ஸோ இந்த இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி எதுக்குன்னா, நீங்கள் இதில் லாகின் சிஸ்டமாக இருந்து ஒரு வாட்டியும் யூசர் இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு வரும்போது அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே // பக்கத்தில் நமக்கு இந்த சின்னதாக ஒரு எரர் காமிக்குது பாருங்கள். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு @ யூஸ் பண்ணுங்க. ஸோ இது மூலயமா நம்ம அந்த எரரை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அண்ட் செகண்ட் லைனில் இப்போ நான் வரேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த இந்த SQL கனெக்ஷனை பாஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு பேராமீட்டருக்கு இது வந்து ஒரு பேராமீட்டர். இப்போ நம்ம எழுத போகிற அந்த சின்ன ஒரு லைனில் வந்து இந்த பேராமீட்டர். ஸோ அது என்னன்னா, என்னுடைய SQL connection is equal to connection x equal new SQL connection. அண்ட் இதில் வந்து இந்த பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த SQL connection string. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்முடைய இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை என்னுடைய நியூ கனெக்ஷனுக்கு அட்ரஸாக நான் இதை எடுத்துக்க சொல்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு நியூ கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த SQL கனெக்ஷனுடைய ஒரு நியூ இன்ஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கான அட்ரஸை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன் என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், ரைட். அண்ட் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து இது வரைக்கும் நான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை சொல்லியிருக்கேன், என்னுடைய அட்ரஸை சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு நியூ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இன்னும் அந்த கனெக்ஷனை ஓப்பன் பண்ணலை. ஸோ இதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்ரஸை சொல்லணும்,
அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கனெக்ஷனை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒர்க்லாம் முடிச்சிட்ட பிறகு திரும்பி அந்த கனெக்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எரர் வரும். ஸோ இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே நான் இந்த கிளாஸ்லேயே நான் இந்த கனெக்ஷனை நான் எழுதுறேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துலையே நான் கனெக்ஷனையும் ஓப்பனும் பண்ணிடுறேன். ஸோ இது மூலயமா நான் ஒரு வாட்டியும் என்னுடைய கோடில் நான் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டியும் நான் வந்து என்னோடய கனெக்ஷனை ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் இங்கே இருக்காது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே என்னோடய கனெக்ஷனை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். கனெக்ஷன் டாட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets செமிகோலன். ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய கனெக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிரைடுங்க, இது நம்மளுடைய கனெக்ஷனை சொல்கிறதுக்கு, நம்ம கனெக்ஷனை பாத் பண்ணுறதுக்கு, அண்ட் இது நம்மளோட கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ என்னோடய கனெக்ஷனை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே அந்த ரெட் லைன் போயிருக்கும். ஸோ இது மூலமா நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்மளுடைய கோட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்மளுடைய கனெக்ஷன் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வெப்பேஜில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.